ஹாய், ஐம் சுரேஷ். வெல்கம் டு ஈக்கான் காமர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு பேசிக்கான சர்வே பேஸ்ட் ஆர் கொஷனரி பேஸ்டில் வந்து எப்படி ஒரு பிகாம் ஆர் எம்காம் ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கான ஃபார்மெட்டு இதை பார்க்குறது மூலிமா வந்து நம்மளாவே ஈஸியாகவே வந்து இந்த மாதிரி சர்வே பேஸில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். நம்ம ஓனாகவே பில்டு பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபார்மெட் பார்த்தோன்னா ஃபைனலி இது வந்து ஒரு பிடிஎஃப் லிங்க்கும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இதில் பார்த்தோன்னா இந்த ஃபார்மெட்டில் வந்து என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா டேரிஃப் அண்ட் ட்ரேட் பேரியர்ஸ் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அண்டு வந்து அதோட கன்சியூமருக்கு எப்படி இம்பேக்ட் பண்ணுது, அதுவும் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு கோயம்புத்தூர் சிட்டி. நம்ம கோயம்புத்தூரில் போய் கோயம்புத்தூர் சிட்டியில் வந்து சில பீப்புள்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின்லாம் கேட்டு நாங்கள் இதை ஃபைன் பண்ணியிருக்கோன்னு சொல்கிற மாதிரி. இப்போ ஃபார்மெட்டு ஃபஸ்ட் பேஜ் ஃபார்மெட் எப்படி இருக்குன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து இது பண்ணியிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ஆர் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் நீங்கள் வரும், நம்ம நேமு சப்மிட்டட் பை நான், அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பரு, யார் கைடு அவங்களோடது, அப்புறம் காலேஜ் லாகோ இங்கே வரும். இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃபாக பார்க்கும்போது இன்னும் நல்லாவே புரியும். இப்போ சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், இந்த காலேஜ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதிய யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டி கீழே வருமா அது. செகண்ட் பேஜ் வந்து சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து அக்னாலேஜ்மெண்ட், அப்புறம் வந்து டிக்ளரேஷன். இந்த ஃபார்ம்லாமே வரும். நம்ம ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறத கவர் பேஜாகவும் நம்ம வைப்போம். இதெல்லாம் காலேஜ்லேயே இந்த ஃபார்மேட் கொடுப்பாங்க, அதை கேட்டு வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ இருக்கிற கண்டென்ட்டை நம்மளாவே எப்படி பில்டு பண்ணலான்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா கண்டென்ட்ஸ்குள்ளே வந்துடணும். இப்போ கண்டென்ட்ஸ் பாருங்களேன், சாப்டர் 1 வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், நம்ம எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டேபிள்ஸ் அண்ட் சார்ட்ஸ் வந்து ஃபைனலாக கூட வைக்கலாம், நம்ம இதில் முன்னாடி வச்சுருக்கோம். எவ்வளோ டேபிள்ஸ் வச்சுருக்கோம், 3 to 5 வந்து லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் பற்றி கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து லிஸ்ட் ஆஃப் சார்ட்ஸு, இந்த பார் டயக்ராம், பை சார்ட்டு இதெல்லாமே இருக்குல்ல அதெல்லாம். அப்புறம் வந்து சாப்டர் 1 பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த டிசைன் அண்ட் ஸ்டடி, பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டடி, நீட் ஃபார் ஸ்டடி, ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி, அப்புறம் ஸ்கோப் ஆஃப் த ஸ்டடி, லிமிட்டேஷன் ஆஃப் த ஸ்டடியில் வரும். சாப்டர் 2 வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி, நம்மளோட ரிசர்ச் டிசைன் எப்படி இருக்குது, டேட்டா எந்த மாதிரி டேட்டா கலெக்ஷன் பண்ணியிருக்கோம், சாம்பிளிங் டெக்னிக் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ், எந்தெந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அப்புறம் வந்து இதில் நம்ம எப்படி அனலைஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி டேட்டாவை பண்ணியிருக்கோம்னு சொல்லி காமிக்கணும். அப்புறம் 4th ஒன்று பார்த்தோம்னா ஃபைண்டிங், சஜஷன், கன்க்ளூஷன் இதெல்லாமே வரும். கீ ஃபைண்டிங்ஸு, சஜஷனு, சாப்டர் 5 வந்து கன்க்ளூஷன், அப்புறம் பிப்ளியோகிராஃபி நம்ம எதெல்லாம் ரிஃபர் பண்ணோன்னு சொல்லி அந்த இது போடுறது. அப்புறம் வந்து கொஷனரி, நம்ம லாஸ்ட்டாக ஒரு 50 பேர்த்திட்ட கேட்டோன்னா அந்த 50 ரெஸ்பாண்டன்ஸ் கிட்டே எந்த கொஸ்டின் கேட்டோன்றதை நம்ம அந்த இடத்துல காமிச்சிருக்கணும். இப்போது பேஜ் 3க்கு வந்தோன்னா லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி. இப்போ இதில் கொடுத்துருக்கா டேபிள், நம்ம இங்கே ஒரு டேபிள் போட்டிருக்கோமா. டேபிள் 3.1 வந்து டேபிள் ஷோயிங் ஜெண்டர், டேபிள் 3.2 வந்து டேபிள் ஷோயிங் ஏஜ் குரூப், இந்த மாதிரி வந்து டேபிள் ஷோயிங் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி, ஆக்குபேஷன், அவங்க ஆனுவல் இன்கம் லெவல், வெஹிக்கல் ஓனர்ஷிப், டைப்ஸ் ஆஃப் காரு, அப்புறம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எதை ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து டேபிள்ஸ் வந்து அப்படி லிஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அடுத்தது பார்த்தோன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் சார்ட்ஸு. இதில் வந்து எந்தெந்த இந்த சார்ட் வந்து எப்படி நம்ம டேபிள்லேயே போட்டதே வந்து இதில் சார்ட்டாக போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக இன்டர்பிரேட் ஆகணும்னு சொல்லிட்டுறதுக்கு. தென் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 1க்கு வந்துடுவோம். இப்படி தான் பில்டு பண்ணோம். கண்டென்ட்டை போட்டு லிஸ்ட் ஆஃப் டேபிள், சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த டிசைன் ஆஃப் ஸ்டடின்னு பார்க்கும்போது இப்போ இதில் வந்து 1.1 பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டடி, இந்த மாதிரி வந்து டேரிஃபு, ட்ரேட் பேரியெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இம்பேக்ட் பண்ணுறதுனால வந்து கன்சியூமருக்கு வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, கன்சியூமர் வந்து ரெடியூஸ்டு ப்ரைஸில் குவாலிட்டியான ப்ராடக்ட் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி இந்த ரிசர்ச்சோட பேக்ரவுண்டு போடணும். ஏன் இந்த ரிசர்ச்சை வந்து ஸ்டடி பண்ணணும், இந்த ஸ்டடி வந்து ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, கார் ப்ரைஸஸ்லாம் வந்து டேரிஃப் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, கன்சியூமரோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்டே தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், கொஸ்டின்லாம் கேட்டு. அதோட இம்பேக்ட் வந்து இவி வெஹிக்கிள் எப்படி இருக்குது, இப்போ வந்து க்ரீன் எனர்ஜிக்கு போயிட்டுருக்கோம்ல, அதனால. இப்போ ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா நம்ம எந்த ப்ராப்ளம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறோன்னா, இந்தியன் கன்சியூமர்ஸ்லாம் வந்து டேரிஃப் பற்றி தெரிஞ்சிருக்கா, அப்புறம் வந்து அவங்க ஃபாரின் கார்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, அப்புறம் டேரிஃப் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அடாப்ட் பண்ணணுமாமா, அப்புறம் வந்து எந்தெந்த பாலிசி ரெக்கமெண்டேஷன்லாம் இருந்தால் இது பண்ணலான்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்டடி தேவைன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸு, நம்மளோட நோக்கம் என்னென்னா கன்சியூமர் அவேர்னஸாக இருக்காங்களா, அப்புறம் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பிஹேவியர் வந்து மாறுதா டேரிஃப்னால், அப்புறம் ட்ரேட் பாலிசியோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, இவி அடாப்ஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் அப்ஜெக்டிவ்ஸ் லிஸ்ட் பண்ணணும். அப்புறம் ஸ்கோப் ஆஃப் த ஸ்டடி, இந்த ரிசர்ச் வந்து ஆட்டோமொபைல் கன்சியூமர் இப்படி பண்ணுது, ஸோ இதில் வந்து இது மூலியமாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறது. அப்போ லிமிட்டேஷன் ஆஃப் த ஸ்டடி ரொம்ப முக்கியம். நம்மளோட இப்போது கோயம்புத்தூர் சிட்டியில் வந்து போய் ஒரு 100 பேர்த்திட்ட கேட்குறோன்னா அது வந்து ரொம்ப லிமிட்டட் சாம்பிள் சைஸ் தான்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 248 ரெஸ்பாண்டன்ட்ஸ் இருக்காங்க. இது வந்து மொத்த ஆட்டோமொபைல் கன்சியூமர் மொத்தமாக இருக்கிற இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கார் பர்ச்சேஸ் பண்ணவங்களோட சாம்பிள் கிடையாதுல்ல. ஸோ இது வந்து ரொம்ப லிமிட்டட் சாம்பிள். இது வந்து மாறுபட்டு இருக்கலாம். அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்புறம் ஜியாகிரபிக்கல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மட்டும் தானே கேட்டோம், மற்ற இடத்துலலாம் மாறலாம், இதெல்லாம் லிஸ்ட்டு பண்ணணும். அப்புறம் ட்ரேட் பாலிசி மாறிட்டே இருக்கும், ஸோ அதையும் கணக்கில் வச்சுக்கணும். கன்சியூமர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இதையும் நம்ம சொல்லணும். நான் இப்படி ரிசர்ச் பண்ணியிருக்கேன், பட் என்னோடய ரிசர்ச்சில் இந்த லிமிட்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சாப்டர் 2 பார்த்தோம்னா ரிசர்ச் மெத்தடாலஜி. இதில் பார்த்தோம்னா வந்து நம்மளோட ரிசர்ச் டிசைன் எப்படி இருக்குன்னா, டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைனு. நாங்கள் வந்து இம்பேக்ட் ஆஃப் டேரிஃப் அண்ட் ட்ரேட் பேரியர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்டாக ஒரு எழுத்து மூலிமா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து டேட்டா கலெக்ஷன் மெத்தட். ப்ரைமரி டேட்டாவாக நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், 248 பீப்புள்கிட்ட போய் கார் வச்சுருக்கிறவங்களாகட்டும் சம்திங் எல்லா பீப்புள்ஸ்கிட்டையும் போய் 248 மெம்பர்ஸ்கிட்ட போய் நாங்கள் சர்வே எடுத்தோம். இப்போ இதில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா 300 பேர் எடுத்தது, பட் 248 பேர் தான் நம்ம ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து வந்து நம்ம ஒரு டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ப்ரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். இதே செகண்டரி டேட்டானா நம்ம இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வெப்சைட்டில் இருந்து, அப்புறம் வந்து இந்தியன் ஆட்டோமொபைல் அவங்க வெப்சைட்டு, அப்புறம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டேரிஃப் பற்றி சொல்லியிருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் வந்து ரிசர்ச் பேப்பர் விட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் செகண்டரி டேட்டாவை எடுத்தேன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி தான் டேட்டா கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லணும். அப்புறம் வந்து ரிசர்ச் சாம்பிளிங் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நம்ம இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னா கன்வீனியன்ட் சாம்பிளிங்னு சொல்லுவோம். நமக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் ரிசர்ச் இந்த சர்வே கொஸ்டினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஈஸியாக ஆக்சசிபிள் அண்ட் வில்லிங்னஸ் இருக்கிறத வந்து நம்ம கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தோன்னா இது வந்து 248 ரெஸ்பாண்டன்ட்ஸில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெக்னிக் மூலிமா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ். எந்தெந்த டூல்ஸ்லாம் நீங்கள் இந்த ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்ககிட்ட கலெக்ட் பண்ண டேட்டாவை நீங்கள் எந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சு எங்களுக்கு காட்டுறீங்க அப்படின்றபோது பர்சன்டேஜ் அனலைசிஸ், நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்ஸு டிவைடட் பை டோட்டல் ரெஸ்பாண்டன்ட்ஸு, அதில் இப்படிலாம் சொல்லி நாங்கள் வந்து அதில் வந்து பர்சன்டேஜ் காமிச்சிருக்கோம். அப்புறம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், பார் சார்ட்டு, பை சார்ட்டு, டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கம்பேரிட்டிவ் அனலைசிஸ், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க, இந்த ஏஜ் குரூப்பில் இவ்வளோ சொல்லியிருக்காங்க, அந்த ஏஜ் குரூப்பில் இவ்வளோ சொல்லியிருக்காங்க, அப்புறம் இன்கம் லெவல் இவங்களுக்கு மாறி இருக்குது, ஆண்கள் இவ்வளோ சொல்லியிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, கம்பேரிட்டிவாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். எப்படின்னா பேங்க் லோன் மூலிமா வாங்கினவங்க ஜாஸ்தி, இதில் வாங்கினவங்க ஜாஸ்தின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி மூலியமாக காமிக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ். இதிலே வந்து லிக்கட் ஸ்கேல் இருக்குது, இனி நிறையா டூல்ஸ் இருக்குது. நம்ம வந்து எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூஸ் பண்ணி இது பண்ணலான்னு சொல்லி நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை வந்து இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை வந்து அவங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணி காமிக்கணும். எப்படின்னா, இப்போ டேபிள் ஷோயிங் ஜெண்டர் பாருங்களேன். மேல் வந்து 136 பேர் சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து ஃபீமேல் வந்து 112 பேர்கிட்ட வந்து ரெஸ்பாண்டண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போ 248 பேரில் 136னா 55% ஆண்கள் வந்து பங்கேற்றுருக்காங்க, பெண்கள் வந்து 45% இருக்காங்க. இப்போ இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தோம்னா 248 ரெஸ்பாண்டன்ஸில் 55% மேலு, 45 வந்து ஃபீமேல்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைல் இன்ஃப்ளூயன்ஸ். அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து ட்ரெடிஷ்னலாக ரொம்ப மேல் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 45% ஃபீமேல் பார்ட்டிசிபெண்ட் வந்து ஒரு கார் ஓனர்ஷிப் வந்து க்ரோயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பெண்களுக்கு. அதே டைம் பர்ச்சேஸ் டிசிஷன்ஸ் வந்து மேல் ட்ரிவனாக இல்லாமல் ஒரு பாலிசி வந்து மேல்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாமே ஒரு கார் டிசைனு சம்திங் அதெல்லாம் இல்லாமல் வந்து உமன்ஸும் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு இதில் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 3.1 வந்து டேபிள் ஷோயிங் ஜெண்டர் இப்படி வந்து லிஸ்ட் பண்ணணும். 248 இது பேர் இத்தனை, இதில் இப்போ இத்தனை, இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டு அதில் என்ன சொல்ல வரோன்னு சொல்லிடணும். அதை வந்து விஷுவலாக எப்படி காமிக்கணும்னா 3.1னே போட்டு சார்ட்டு, இப்போ இதை பை சார்ட் போடலாம், பார் போடலாம், சம்திங் நம்ம வந்து எந்த மாதிரி விஷுவலாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃபிக்கல் சார்ட் கொடுக்கறது. இதே மாதிரி தான் வந்து நம்ம எடுத்த அந்த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸு எல்லாமே கேட்டிருப்போல் கொஸ்டின்ஸ்லாம், ஏஜ் குரூப் எத்தனை பேர் இருக்காங்கன்றதாகட்டும், அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா மெரிட்டல் ஸ்டேட்டஸு அதோட சார்ட்டு, அப்புறம் வந்து அவங்க ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க கார் வாங்குறாங்களான்னு சொல்கிறது அதோட சார்ட்டு, அப்புறம் வந்து அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குது, ஸ்கூல் எஜுகேஷன், கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு, இல்லிட்ரேட்டு, அதெல்லாம் வச்சு 247 யார் யார் எது அதனோட முடிவுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது அதோட சார்ட்டு, இந்த மாதிரிலாம் வரும். இந்த மொத்தமான டேட்டா நம்ம ஒரு 26 கொஸ்டின் கேட்டிருப்போம். ஸோ அந்த 26 கொஸ்டினையும் இந்த மாதிரி நம்ம வந்து டேபிளாக காமிச்சிட்டு அப்புறம் சார்ட்டாகவும் காமிச்சக்கப்புறம் என்ன ஆகுன்னா ஃபைண்டிங் அண்ட் சஜஷனுக்கு போயிடணும் சாப்டர் 4.
இதில் பார்த்தோம்னா நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் 4.1 கீ ஃபைண்டிங்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா 68 அதாவது 68% 248 பேரில் 68% வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து கார் எக்ஸ்பென்சிவாகுன்னு பிலீவ் பண்ணுறாங்க. அப்புறம் 70% வந்து இதனால் வந்து கார் பர்ச்சேஸை தள்ளி போடுறாங்க. அப்புறம் வந்து கன்சியூமர் வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து ஜிஎஸ்டியில் கம்மி பண்ணணுன்னு சொல்கிறாங்க 65%. அப்புறம் வந்து 63% பேர் வந்து டெஸ்லா, BMW, மெர்சிடஸ்லாம் வந்து டேரிஃப் ரெடியூஸ் பண்ணால் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 73% மக்கள் 248 பேரில் வந்து 73% வந்து இவி இம்போர்ட் டியூட்டிஸ்லாம் குறைக்கும் போது என்ன ஆகும்னா க்ளீன் எனர்ஜி இன்னும் இதாகும், அதை நாங்கள்லாம் வந்து ஸ்விட்ச் பண்ணுவோம் பெட்ரோல் வெஹிக்கிள்லேருந்து இவி வெஹிக்கிள்னு சொல்கிறது. அப்புறம் 58% வந்து மக்கள், அதாவது 248 பேரில் 58% வந்து ஹை டேரிஃப் வந்து இந்தியன் மேனுஃபேக்சர் ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதே டைம் வந்து கன்சியூமர் சாய்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்லாம் நாங்கள் ஃபைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம காமிக்கணும். அப்புறம் சஜஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா டேரிஃபை வந்து ரெடியூஸ் பண்ணணும், எசென்ஷியல் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ்லாம் இது பண்ணுறதுனால வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாகும், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் டேரிஃப் கட்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம சஜஷன் கொடுக்கணும். நம்ம எடுத்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ண மூலிமா இதுலேருந்து நாங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இதுலேருந்து என்னோடய சஜஷன் நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அப்புறம் சாப்டர் 5 வந்தோன்னா கன்க்ளூஷன். அடுத்த கன்க்ளூஷன் பார்த்தோம்னா இந்த ஸ்டடி வந்து இதை ரிவீல் பண்ணியிருக்கு, இப்படி இருக்குது, மக்கள் இது நினைக்கிறாங்க, ஸோ இந்த பாலிசி வரது நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த லிமிட்டேஷன் ஆஃப் த ஸ்டடி இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லணும். அப்புறம் இந்த இப்போ பாருங்களேன், ஸ்டடி வந்து ஆல்சோ ரிவீல்ஸ் தட் 47% ஆஃப் கன்சியூமர் வந்து டேரிஃப்னா என்னென்னே தெரியாமல் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்புறம் டொமஸ்டிக் ஆட்டோமொபைலாக இருக்குள்ள மாருதி, சுசுகி, டாட்டா, இவங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லது ஹை டேரிஃப் ஃபாரின் காருக்கு போட்டு. பட் வந்து நம்ம வந்து அதனால் இனோவேஷன் காம்படிஷன்லாம் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கன்க்ளூஷன் நம்ம கொடுக்கணும். சஜஷனோடு கொடுத்து முடிச்சக்கப்புறம் சாப்டர் 5ன்னு சொல்லிட்டு தனியாக போட்டு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து முடிக்கணும். அப்புறம் வந்து பிப்ளியோகிராஃபி. அடுத்த இதில் பிப்ளியோகிராஃபியில் பார்த்தோம்னா நான் இதுலேருந்துலாம் ரெஃபர் பண்ணேன், இதுலேருந்துலாம் எடுத்தேன், இந்த புக்லேருந்து படித்தேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறது. ரெஃபரன்ஸ் அப்படின்னு பிப்ளியோகிராஃபி ஆர் ரெஃபரன்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா கொஷினரி. இந்த சர்வே பேஸ்டு ரிசர்ச், இது ரொம்ப பேசிக்கான ரிசர்ச்னால வந்து ப்ராஜெக்ட்னால வந்து கொஷினரி வந்து லாஸ்ட்டில் நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தான் இந்த டேட்டா எடுத்துன்றதுக்காக இந்த கொஸ்டினை போடணும். நம்ம டாபிக் நேம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோம்னா பாருங்களேன், செக்ஷனாக பிரிச்சிருக்கு. டெமோக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன், அவங்க ஜெண்டர் என்ன, ஏஜ் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு, அவங்க ஆக்குபேஷன் என்ன, ஆனுவல் இன்கம் என்ன, இதெல்லாமே வந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம். அப்புறம் வந்து வெஹிக்கிள் ஓனர்ஷிப், அவங்க கார் வச்சுருக்காங்களே எந்த மாதிரி காரு, அவங்க எந்த கார் பிராண்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்க காரை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஃபுல் பேமெண்ட்டாக, பேங்க் லோனா, லீஸா, அப்புறம் அவங்க எந்த ஃபேக்டர் அதிகமாக இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க கார் வாங்குறதுக்கு. அப்புறம் வந்து இம்பேக்ட் ஆஃப் டேரிஃப் அண்ட் ட்ரேட் பேரியர்ஸ், அவங்க டேரிஃப்னு ஏதாச்சும் தெரியுதா, அவங்க வந்து அதிகமான இம்போர்ட் டியூட்டி இருக்கனால தான் கார் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறாங்களா, அதனால வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது தள்ளி போட்டிருக்காங்களா, டெசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம்ல, இந்த கொஸ்டின்ஸையும் வந்து ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஓகே, இது வந்து ஒரு ரொம்ப ரஃப்பாக பார்த்துருக்கோம். நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா நீங்களாக ஒரு MCOM or BCOM ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் சர்வே பேஸ்டு இந்த கொஷினரி பேஸில் வந்து உங்களாலே பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.